வெல்கம் டு பப்ளி பாய்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு சுவையில காலிஃப்ளவர் சில்லி செய்வது எப்படின்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டா செய்ய போறோம். எப்போ சொல்றதா சாப்பிட போறீங்க அம்மா, சாப்பிட போறது நானே. அம்மா இப்போ கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நாம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். எங்க அம்மா வந்து இப்போ வந்து பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சிருக்காங்க சுடு தண்ணி ஆகிறதுக்கு. அது வந்து எதுக்குன்னா காலிஃப்ளவருக்குள்ள வந்து சின்ன பூச்சிலாம் இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த பூச்சிலாம் வந்து இதில் போட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணி வச்சோம்னா அது வந்து ஃபுல்லாக போயிடும் பூச்சிலாம். அதனால் இப்போ நம்ம போட்டுக்கலாம். தண்ணி சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து உப்பு கொஞ்சமும் மஞ்சத்தூள் கொஞ்சமும் போடுறாங்க. மஞ்சத்தூள் போட்டோன்னே எங்கள் அம்மா வந்து அது கூடயே வந்து காலிஃப்ளவரும் போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்ட உடனே எல்லா காலிஃப்ளவரும் போட்ட உடனே நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா அந்த தண்ணியிலேயே வந்து நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. இப்போ கேஸே ஆஃப் பண்ணுறாங்க. அதை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் பூச்சிலாம் போகிற வரைக்கும். எங்கள் அம்மா வந்து சுடு தண்ணியிலேருந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பச்சை தண்ணியில் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ண போகிறாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பாத்திரம் எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா வந்து இந்த பாத்திரத்தில் வந்து எங்கள் அம்மா போடுற ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். சிக்கன் 65 மசாலா தூள் வந்து நாம் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து காலிஃப்ளவர் போட போகிறாங்க. காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நாம் வெயிட் பண்ணலாம் போடுற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து முக்கியமான ஐட்டம் கடல மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து வடைச்சட்டியை வந்து வச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மா வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து ஆயில் ஊற்ற போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து ஆயில் ஊற்றிட்டாங்க. இப்போ ஆயில் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து காலிஃப்ளவர் போட போகிறாங்க. இப்போ போட்டுடலாம். இது முழுசாக பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து பொரிஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், மசாலாவே உதிராமல் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிட்ருக்குன்னு. அப்படியே பார்க்க எடுத்து சாப்பிட்ணுமோன்னு இருக்குது. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக சாப்பிட்லாம். பாருங்கள், எங்கள் அம்மா வந்து 2வது வாட்டி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக மசாலாலாம் வெளியில் வராமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிட்ருக்குன்னு. போய் எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக சாப்பிடுவோம். நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். வெங்காயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுப்போம். லெமன் கொஞ்சம் இல்லை கண்டப்பட்டுருச்சு. ஓகே, இப்போ நான் புரிஞ்சு விட்டாச்சு. சாப்பிடலாம். ஆஹா, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.